காலை வணக்கம் மாணவர்களே. இந்த விஞ்ஞானிகள் பெரும்பாலும் கிருமிகளை, பாக்டீரியாக்களை படிக்கிறதுனால அந்த கிருமிகளும் பாக்டீரியாக்களும் நோய்களை பரப்புகின்ற விதமாக இருப்பதனால அவங்க அதை தொடவோ இல்லை அதை சுவாசிக்கவோ ஏற்பட்டால் ஆபத்தை விளைவிக்கின்ற காரணத்தினால அவங்க மாஸ்க்கு, க்ளவுஸு, அப்புறம் ஹெட் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிறாங்க. சில நேரங்களில் விஞ்ஞானிகள் ரேடியோ ஆக்டிவிட்டி பொருட்களை தொடும்போது மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரேடியோ ஆக்டிவிட்டியினுடைய விளைவு மனிதனை தாக்கும்போது மரணம் விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரும்பாலும் ரேடியோ ஆக்டிவிட்டி பொருட்களை டீல் பண்ணும்போது ரோபோட் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் விஞ்ஞானிகள் ஒரு வகையான துணிகளை போட்டுக்கிட்டு ரேடியேஷன்லேருந்து தப்பிப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. சில கண்டெய்னர், சில பொருள்களில் ரேடியோ ஆக்டிவிட்டி எத்தனை சதவீதம் இருக்குதுன்றதை காட்டுகிற விதமாக அபாய அறிவிப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் இங்கே லேபுக்கு போகும்போது ஆசிரியர்கள் சொல்லுகிறபடி அவர்கள் உபயோகிக்கப்படுத்த சொல்லுகிற பாதுகாப்பு உபகரணங்களை உபயோகிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலை வணக்கம், நன்றி.